ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோல எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன சர்வம் மாயை படத்தை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படத்துல நிவின் பாலி, ரியா ஷிபு, பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு பிராமின். அவர் வந்துட்டு புரோகிதம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுதான் அவங்க குடும்பத்தோட வழக்கம். ஆனா அதெல்லாம் இவர் செய்யாம எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூப்ல சேர்ந்து அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரூப்ல யூரோப் போகிறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கு விசா ப்ராசஸ் பண்ணும் போது இவர் பேரை விட்டு போயிருது. அதனால அந்த ட்ரூப் மேனேஜர் என்ன பண்ணிடுறாரு, 2 மாசம் சொந்த ஊருக்கு போய் இரு, அதுக்கப்புறம் நாங்க கூப்பிடுறோம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு தான் சொந்த ஊருக்கு போறாரு. அங்க போனா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு 70வது பிறந்த நாள் வேற வருது. அதனால இவர் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கையில சுத்தமா பணம் இல்லாதனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்மளோட குலத்தொழிலே எடுத்து புரோகிதம் பண்றதையே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொந்தக்கார பையனோட சேர்ந்து புரோகிதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படி பண்ணும் போது எதிர்பாராத விதமா அவரோட சொந்தக்கார பையன் வந்துட்டு அடிபட்டு கழுத்து ஒடிஞ்சு போயிடும். ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. அதனால அவரு புக் பண்ண புரோகிதத்தை எல்லாத்தையும் நிவின் பாலி தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணும் போதுதான் அவருக்கு வந்து ஒரு சாந்தி பண்ற பூஜையும் வரும், ஒரு பேய் ஓட்டுற பூஜை மாதிரி. அந்த பூஜைய இவரு தனியா போய் பண்ணுவாரு. பண்ணும்போது இவருக்கு அந்த ஆவி ஓட்டின அந்த ஆவியே இவரை பின்தொடர்ந்து வந்துரும். அது யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க தான் இறந்து போய் ஆவியா இவர் கூட சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே மறந்து போயிரும். தான் யாரு, பேரு, ஊரு எல்லாமே மறந்து போயிரும். அவங்களுக்கு ஒரு பேரு கூட இருக்காது. ஹீரோ தான் ஒரு பேர் வைப்பாரு, டெல்லுன்னு. அந்த பேரை வச்சு கூப்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு சில இடங்கள்ல அட்டாச் ஆகும் போது எல்லா ஞாபகமும் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஹீரோக்கு வந்துட்டு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கும். அதுக்கு வந்து ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி ஒரு மும்பை மியூசிக் கான்சர்ட்ல வாசிக்கிற அளவுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணி ஹீரோயின் வந்து முன்னேற்றிடுவாங்க. அந்த இடத்துல தான் பிரீத்தி முகுந்தன் பழக்கமாவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த சமயத்துல இவர் பழக்கமானதுனால இவங்க கூட லவ் ஆயிரும். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் வரும். அந்த சமயத்துல ஒரு கனெக்ஷன் ஞாபகம் வரும். தான் வந்து ஹீரோவை லவ் பண்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு. அந்த சமயத்துலதான் காரை விட்டு டக்குன்னு இறங்குவாரு. இறங்கும் போது ஆப்போசிட்ல இன்னொரு கார் வந்து அடிக்கிற மாதிரி வந்து கிராஸ் ஆகி போகும். அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா ஞாபகமும் வரும். தான் யாரு, எங்க பிறந்தோம், தன்னோட அப்பா அம்மா யாரு அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். ஹீரோவை கட்டி பிடிப்பாங்க. அங்க பிளாஷ்பேக் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு தன்னோட வயசு அதிகமா இருக்க ஒரு ஆளை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வரேன்னு சொல்லி இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் சோசியலா இருக்கிறதுனால அதுக்கு ஒத்துக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வரல. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கும் போது ஆப்போசிட்ல இன்னொரு லாரியோ ஏதோ ஒண்ணு வந்து அடிச்சிருது. அதுலயே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் டெட் ஆயிடுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிருது ஆவியாகி. இதெல்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஹீரோ உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு தான் பேரை சொல்றாங்க, பாயா மேத்யூன்னு. அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கான்செர்ட் பண்ணி கொஞ்சம் பேரும் புகழ் எல்லாம் அடையிறாரு. அதே மாதிரி பிரீத்தி முகனுக்கு கூட லவ்வும் பிக்கப் ஆயிருது. ஆனா அவர் உண்மையான லவ் பண்ணது ஹீரோயின் தான். அவங்கதான் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா என்னமான்னு சொல்லி பாக்கிறதுக்கோசரம் அதாவது ஹீரோயினோட வீட்டுக்கே போய் பார்ப்பாங்க. அங்க ஹீரோயினோட போட்டோ இருக்கும். அவங்களுக்கு அந்த பிடிச்ச லாவெண்டர் ட்ரெஸ் அது எல்லாமே இருக்கும். அப்பதான் ஹீரோவுக்கு புரிஞ்சோடனே ஹீரோயினோட அம்மா வருவாங்க. வந்துட்டு நீ தானப்பா என் பொண்ணை லவ் பண்ண பையன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவர் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ற மாதிரி அவங்க காத்து அடிக்கும். அதோடய இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபீல் குட் மூவி தான். லவ், காமெடி இதெல்லாம் கலந்த ஒரு படம் தான். ஒரு ஹாரர் படம் பாக்குற வைப் இருக்காது. ஒரு லவ் படம் அந்த மாதிரி தான் இருக்கும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.